குண்டலினி சக்தி ஒருவருக்கு 6 சக்கரத்தை கடந்து சகஸ்கார சக்கரத்தை அடையும் போது கபால மோட்சம் அல்லது முக்தி அடைந்து பிறவா பெருநிலையை அடைவாங்க. ஆனா சில ஆன்மீக கடமைக்காக இன்னும் சில காலம் தன் உயிர் உடலை விட்டு கபாலம் வழியாக பிரியாமல் இருக்க சில வழிமுறைகளை பின்பற்றுவாங்க. அது என்னன்னு பார்ப்போம். தலையில முடி இருந்தா உச்சி குடும்பி அல்லது கொண்டை போட்டுக் கொள்வாங்க. முடி இல்லாத பட்சத்துல தலையில் ஒரு துணியின் மூலமாக தலைப்பாகை போன்ற ஒன்றை அணிந்து கொள்வாங்க. வள்ளலார் ஆதிசங்கரர் போல தலையில் துணியை ஒரு வகையாக போட்டுக் கொள்வாங்க. இந்து மதத்தை தவிர மற்ற மதத்தினர் பொதுவா வெள்ளை நிறத்துல தொப்பி அணிந்து கொள்வாங்க. உடம்புல ஏதாவது உலோகம் இருந்தாலும் கூட உயிர் சக்தி பிரியாது. இதன் காரணமாக நம்மளோட கலாச்சாரத்துல பெண்களுக்கு அணிகலன்கள் அணிவித்தாங்க. உணர்ச்சி மிக்கவர்களாக இருப்பதால அதீத உணர்ச்சி வசப்பட்டு சந்தோஷம் துக்கம் ஏற்பட்டு அவர்கள் உடலில் இருந்து உயிர் பிரிவதை தடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட வடிவத்துல அணிகலன்களை வடிவமைத்தாங்க. அவர்கள் நலம் பெறும் நோக்கத்துல இன்று கால வெள்ளத்துல ஏன் எதற்கு என்ற பல விவரங்கள் தெரியாம வேறு காரணங்களுக்காக அணிந்து வரப்படுது. நம்மளோட உடல்ல இருந்து பிராணசக்தி ஐம்புலன்கள் மூலமா வெளியேறி கொண்டிருக்கு. ஆன்மீக பயிற்சியில முக்கியமான ஒன்று இந்த விரயமாகும் சக்தியை தடுத்து நிறுத்துவதுதான்.